ஜனநாயகன் இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஜனநாயகன் படம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்கவே வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு லீக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜனநாயகன் யார் வந்துட்டு லீக் பண்ணா, எங்க இருந்து லீக் பண்ணா, சில பேரை சந்தேகத்துக்குரிய சில பேரை வந்துட்டு போலீஸுமே வந்துட்டு ட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துடைய பட்ஜெட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 400 to 450 கோடி அப்படிங்கிறது வியாபாரமா பாக்குறப்ப கிட்டத்தட்ட கேவியனுக்கு ஒரு 600 to 700 crores வந்துட்டு இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதால எந்தெந்த வகைகள்ல எல்லாமே வந்துட்டு கேவியனுக்கு அடி விழுகும் அப்படின்னு பாக்குறப்போ, இதுக்கு முன்னாடி வந்த விஜய் படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பீஸ்ட், நம்ம லியோ, இது எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய சாதனைகளை புரிஞ்சிருக்குது. தமிழ்நாடு அளவுல கிட்டத்தட்ட 100 கோடி வந்துட்டு அந்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு 50 கோடிக்கும் மேல பாத்தீங்கன்னா ஷேர் வந்திருக்கு. இப்போ இந்த படம், அதாவது ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 50,000ல இருந்து 1 லட்சம் மக்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அளவிலே பார்த்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே சொல்லுது. ஸோ அப்படி பாக்குற பட்சத்தில் அவருடைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் போயிட்டு வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிடுவாங்க. ஸோ அப்படி கொண்டாடுற பட்சத்துல ஓவரால் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு வர்றப்போ கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் 100 கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கலாம். அதுல இருந்து பாதிக்கும் கீழே தான் வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒய்? பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டதால. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 to 60 கோடி வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணுதுன்னா அதுல பாதி தான் ஷேரே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கே வரும். ஸோ 50 கோடி ஷேர் வர வேண்டிய இடத்துல ஒரு 20 to 30 கோடி தான் வந்துட்டு ஷேர் வரும். ஈவன் தோ அந்த படம் வந்துட்டு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் பட்சத்தில். இது இந்த பக்கம் இருக்கா. இது இல்லாம வந்துட்டு இந்த படத்தினுடைய மற்ற ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்துட்டு இனிமே அடிபடும். அது இல்லாம ஓடிடி ரைட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நெட்ஃபிளிக்ஸ் இதுக்கு முன்னாடி 175 crores வந்துட்டு பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இப்ப இந்த படம் லீக் ஆனதுல பாத்தீங்கன்னா 50 கோடிக்கு நீங்க தரதான தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஜியுமே பாத்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸை வந்துட்டு இன்னும் குறைக்கிறாங்க. அது இல்லாம இந்த ஆடியோ ரைட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எஸ், இது கூட ஆல்ரெடி வித்து போச்சு. இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கிறப்போ சிங்கப்பூர், மலேசியால நமக்கு சில போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வருது. அதுல என்னன்னா ஜனநாயகன் படத்தினுடைய அபிஷியல் டிவிடி வந்து நீங்க அவைலபிள் இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஊர்களில், நம்ம நாடுகள்ல இருக்க மாதிரி பைரசி வந்து அங்க ஒன்றும் அவ்வளவு இதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லிபரல் தான். அதனால வந்துட்டு எல்லாருமே அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே போயிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் வர்ற பட்சத்துல இந்த படத்தினுடைய வெளிநாட்டு உரிமம், அதாவது தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த படத்தினுடைய அந்த ஒரு கலெக்ஷன் அப்படிங்கறது வந்துட்டு கம்ப்ளீட்டா அடிவிலும். மற்ற இடங்கள்ல யுஏஇ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லீகலி இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறதால இந்த படத்துடைய பைரசி அங்க வந்து பெருசா ஸ்ப்ரெட் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் இந்த படத்தினுடைய பிசினஸ் வைஸா வந்து இந்த படம் வந்து இவ்வளவு அடி விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இஷ்யூஸ்ல இப்படி போயிட்டு இருக்கிறப்போ இப்போ வந்துட்டு சில குரூப்ஸ் பாத்தீங்கன்னா முக்கியமான தமிழ் சினிமாவை சேர்ந்த சில பேர் பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டு சில விஷயங்கள் எல்லாமே எடுத்திருக்காங்க. யார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது அதற்கான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து நாளைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ண போறாங்க. அதுல இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முடிவு பண்ண போறதாகவும், இந்த படம் எலெக்ஷன் முடிஞ்சு 23ஆம் தேதி முடிஞ்சு 24ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க எல்லாருமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறாங்கல்ல. சோ அது எல்லாமே வந்துட்டு எல்லாமே முடிவு பண்ணி ஒரு 2-3 நாள்ல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு சென்சார் போர்டு கிட்ட இருந்து சென்சார் சர்டிபிகேட் வாங்கப்பட்டு எப்போ அப்படிங்கிறது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இந்த விஷயம் எல்லாமே வந்து படத்தினுடைய பிசினஸ் வைஸ் வந்து இவ்வளவு விஷயங்கள் அடியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த படத்தை யார் லீக் பண்ணது அப்படின்னு பாக்குறப்போ எல்லாருமே சொல்றது இது வந்து எடிட்டிங் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 14/6/2025 அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் கூட இந்த படத்துல வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் வந்து எடிட்டிங் டேபிள்ல இருந்து, எடிட்டிங் டீம்ல இருந்தா யாரோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதற்கு இப்ப எடிட்டிங் யூனியனை சேர்ந்த கோபி அப்படிங்கிற அந்த லீடர் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு இது எடிட்டிங் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு இது பண்றதுங்கிறது எல்லா படங்களுக்குமே நாங்க காப்பி வந்துட்டு என்னன்னா ஒரு இடங்கள்ல இருக்காது. டைரக்டர் கிட்ட ஒண்ணு இருக்கும், நம்ம ப்ரொடியூசர் கிட்ட ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் கிட்ட ஒண்ணு இருக்கும், அப்புறம் வந்து சவுண்ட் மிக்ஸ், சவுண்ட் இன்ஜினியர் அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா எடிட்டர் டேபிள்ல வந்து ஒண்ணு இருக்கும். எடிட்டிங் டேபிளுக்கு போறப்போ எடிட்டிங் டீம்ல இருக்கிற நிறைய பேர்கிட்ட இந்த படத்தினுடைய ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். அப்படி ஆக்சஸ் வந்து என்னன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட
ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பாஸ்வேர்ட்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட் ஆயிருக்கு. அப்படி சர்க்குலேட் ஆகிறப்போ யாரும் ஒரு ஆளு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு இதுக்காக வந்துட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க மேல ஒரு கேஸ் போட்டு அவங்களை உள்ள தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இவ்வளவு சீரியஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, இயக்குனர் அமீர் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய சில கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு இந்த படத்தின முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு எதிராக வந்து இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஏன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வைக்கணும். அதே இல்லாம அவரும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் டேபிள்ல இருந்து இது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எடிட்டர் தான் பிடிச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம செல்வமணி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த போலீஸ் கேஸ் அப்படிங்கறதெல்லாம் அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்குமே புதுசு, ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து புதுசு. எல்லா துறைகள்லயுமே குறிப்பா சினிமா துறைகளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையின் பேர்ல தான் ஒரு படத்தினுடைய அவுட்புட்டை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு சர்க்குலேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து டிஜிட்டல் யுகம் ஆயிப்போச்சு. இது வந்து நம்ம வந்து டிஜிட்டல் யுகத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிலிம் அப்படிங்க இருக்கிறப்போ பிரிண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மீடியா இருப்பாங்க. அவங்க பிரிண்ட் போடுறதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எதெல்லாம் கட் பண்ணணும் எதெல்லாம் தூக்கணும் அப்படிங்கிறது எடிட்டிங் டேபிள்ல முடிவு பண்ணி அதுக்கப்புறம் சென்சார் போர்டு போயிட்டு சென்சார் எதாவது தூக்க சொல்லுவாங்க, அங்க மியூட் போற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா பிரைவசி அப்புறம் ஆக்சஸபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வந்துட்டு டிஜிட்டல் கிடையாதுல்ல, அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு படத்தினுடைய பிலிம் ரோல் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஆக்சசபிலிட்டி கிடையாது. ஸோ அந்த காலம் வேற, இந்த காலம் அப்படிங்கிறப்ப டிஜிட்டல் யுகத்துல இதுக்கு முன்னாடி ஜக்குபாய் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா 2010 2009 வந்து பாத்தீங்கன்னா அப்பவே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம். இப்போ ஜனநாயகன் படத்துல வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்துருக்குன்னா இதை நாங்க சும்மா விட மாட்டோம். 450 கோடி 500 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மக்களாகிய நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை பைரசியில பார்க்காம தியேட்டர்ல வந்து பார்த்து அந்த படத்தினுடைய அந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து வாழ வைங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. இயக்குனர் அமீருக்குமே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடிட்டிங் டேபிள்ல இருந்து இந்த படம் கசியல, மேபி அந்த எடிட்டிங் டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் கசிய விட்டுருப்பாரு அப்படிங்கறத வந்துட்டு கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி எடிட்டிங் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறது அங்க போட்டிருப்பாங்க. பட் அது DAI அப்படிங்கிற அந்த ஒர்க் கலரிங் கிரேடிங் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒர்க்குக்கு அனுப்புறப்போ இந்த மாதிரி எடிட்டிங் ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு அவங்க போட்டு அனுப்புவாங்க. ஒருவேளை எடிட்டர் பிரதீப்பே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்துட்டு வெளியிட்டு தனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தா அவர் ஏன் வந்து எடிட்டிங் ரெஃபரன்ஸ் போட்டு வெளியிட்டு இருக்க போறாரு. அவர் வந்து எடிட்டிங் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு யாருமே சந்தேகப்படாத வகையில வந்துட்டு சும்மா டம்மியா வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாமே. பட் இது பாத்தீங்கன்னா ஹெச்டியில இருக்கு, நல்ல அவுட்புட்டா இருக்குது. ஜஸ்ட் அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் மட்டும் சில இருக்குது, சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணும், எஃபெக்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் அது மட்டுமே வந்து காம்ப்ரமைஸா இருக்கே தவிர இந்த படத்தினுடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா முடியாத பட்சத்துல இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து சொல்றேன் 100% இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் பண்ணிருப்பாங்களே தவிர எடிட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு சர்க்குலேட்ல இருக்கிற எடிட்டர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கிறேன். ஸோ இயக்குனர் அமீர் அவர்கள் நீங்க கொடுத்த அந்த வாக்கை வந்துட்டு தயவு செய்து வந்துட்டு ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் அப்படி இருக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ஆப்போஸா வந்து நம்ம இவர் அமீர் அவர்கள் வந்துட்டு பேசியிருந்தாங்க. இது இல்லாம வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அண்ணா அந்த அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த படத்துல பிரதான எதிரியா விஜய்க்கு பிரதான எதிரியா காட்டப்பட்டு இருப்பதே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஃபவுண்டரான நம்ம சீமான் அண்ணன் அவருடைய ஐடியாலஜியை வந்துட்டு இவங்க பயங்கரமா வந்துட்டு இது பண்ணி இந்த படத்தை வந்துட்டு காட்டியிருக்காங்க. அதனால இந்த படம் வர்றப்ப வந்துட்டு நாம் தமிழருடைய அந்த ஒரு சக்தினா என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களை சொல்லியிருக்காங்க. படத்தை வந்துட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்ப இவர் படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு இப்படி எல்லாம் வந்துட்டு சொல்றாரு அப்படிங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு ஜனநாயக இஷ்யூஸை பத்தின அந்த அப்டேட். இந்த அப்டேட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த வசூல் பெற்றாலும் பெறாட்டாலும் ப்ரொடியூசர்கள் வந்துட்டு ஆனதுதான். ஸோ அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற வகையில 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் வந்து விஜய் தரப்புல இருந்து கொடுக்கப்பட இருப்பதாகவும் மைட் பி அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் அவர் அறிவிச்சாலும் ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்துட்டு இவரால் வந்துட்டு காலி ஆகிறத அவர் வந்துட்டு விரும்ப மாட்டார். அதனால வந்து விஜய் 70 வந்துட்டு ஏதாவது ஒரு படம் அவர் பண்ணி தருவார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சில சோர்சஸ்ல இருந்து வந்து நமக்கு எல்லாமே வந்துட்டு நியூஸஸ் வந்துருக்குது. இது கண்டிப்பா அட்லி இல்ல நெல்சன் இல்ல லோகேஷ் கனகராஜ் இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கதாக வந்து சொல்றாங்க. அஸ்வந்த் மாரிமுத்து அவங்களுடைய பேர் அடிபட்டது, பட் அவங்க வந்துட்டு இப்போ ரஜினி படத்துக்கு வந்துட்டு மூவ் ஆயிட்டதால இவங்க 3 பேர்ல யாராவது வந்துட்டு அந்த ஒரு குறுகிய கால பட்ஜெட்ல சின்னதா வந்துட்டு காம்பாக்டா ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்துட்டு அவுட்புட்டா வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தான் வந்து இது பக்கம் போயிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த யாரு பிடிபட போறாங்களோ அவங்கள வந்துட்டு போலீஸ் தரப்பு நெருங்கிட்டதாகவும் ஒரு 6 பேரு மேல வந்துட்டு சந்தேகத்துக்குரிய வகையில வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி வந்துட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கிறதாகவும் சில சோதனைல இருந்து நமக்கு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெளிவருது. அப்படி
மாற்ற பட்சத்துல அவங்களுக்கு குறைந்தது 3 ஆண்டுகள் சிறையாகவும் 5% 10% கிட்டத்தட்ட 25 கோடி பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட்ல இருந்து அவங்களுக்கு வந்துட்டு அபராதமாக விதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட உண்மையாயிருக்குது. செல்வமணி அவர்கள் வந்துட்டு முழுசா யாரு அப்படிங்கறது வந்து சொல்லல. யாருமே கேட்கிறப்போ வந்து இதை நான் சொன்னாங்கன்னா சொல்றவங்க டீம்ல இருந்து யாராவது வந்து உஷாராயிடுவாங்க. எதுவுமே வேண்டாம், நடக்கிறது நல்லபடியா நடக்கட்டும். மக்கள் வந்துட்டு நீங்க படம் வந்து தியேட்டர்ல இருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. யா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு 13th ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட் அப்படிங்கிறது இதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது. நல்ல ஒரு டேட்ல ரிலீஸ் ஆயிட்டு படம் வந்துட்டு நீங்க வந்துட்டு மனசு வைங்க, நல்ல படத்தை வந்துட்டு தேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. தேட்டர்ல பார்த்து வந்து நீங்க முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். தளபதி அவர்களுடைய விருப்பமாகவும் அதுதான் இருக்கும் அப்படிங்கிறது. யா இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கோம். தயவு செய்து நம்ம சேனலுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தது, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் இதெல்லாம் பண்ணி வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. மெயினா வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, சியர்ஸ்.